நேயர்களே, இப்போது தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலைமை எப்படி இருக்குன்னா, பெரும்பாலும் திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு மித்து அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரூ. 8,000 பேக்கேஜை திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிச்சிருக்கிறாங்க. இது மக்கள்கிட்ட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் சிலர் சொல்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய குழு பயணித்தார்கள். அந்த நான் செல்லவில்லை. நமக்கு வேண்டிய பல யூடியூபர்ஸ் ஓரளவுக்கு நடுத்தரமானவர்கள் எல்லாருமே போனாங்க. செப்பாலஜிஸ்ட்டும் போனாங்க. இப்போ நம்ம போகிற அவர்களுடைய கருத்தையும் திமுகவினுடைய வாக்கு சதவீத கருத்தும் நாம் இங்கே பேச வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டோன்னா, கடந்த 2021 அதிமுக திமுக பெற்ற வாக்குகளின் வித்தியாசம் ஒரு 1.5% தான் ரெண்டு பேருக்கும். 40-39 சில்லறை, 40 சில்லறை, இது 39, ஒரு 1.25%, 1.5%. இன்றைக்கு திமுக அவ்வளவு எளிதாக கரையேறுமா? பல கேள்விகள் இருக்கிறது. என்கிட்ட பலர் சொன்னாங்க, அந்த ரூ. 8,000 திமுக கொடுத்தது இந்த கிட்டு, அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லோருக்கும் கூப்பன், அதை வைத்து நீங்கள் அரசாங்கத்தில் கொடுக்குற இந்த சலுகைகளை பெற்று உங்களுக்கான பொருட்களை பர்ச்சேஸ் செய்துவிடலாம் என்று ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எதிர்முனையில் எடப்பாடி பழனிசாமி ஆரம்பித்த ரூ. 10,000 பெரிதாக பேசப்படவில்லை. திமுக மாதம் ரூ. 1,000 கொடுத்தது. அதற்கு பிறகு அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் ரூ. 2,000 அறிவித்திருக்கிறது. மூன்றாவது இந்த கிட்டு, பொங்கலுக்கு கொடுத்த ரூ. 3,000, அதற்கு முன்னால் அறிவித்திருக்கிற ஒரு ரூ. 5,000 இப்பொழுது சேர்த்து கொடுத்தாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய அளவிற்கான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை ஏற்படுத்தியிருக்குன்னா அது உண்மைதான். நம்ம ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ஜேர்னலிஸ்டாக அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதமான ஒரு பெனிஃபிட்ஸ் டிஎம்கேக்கு இருக்கும். அது இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு தாண்டி இங்கே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா, நடிகர் விஜய் அப்படிங்கிற ஒரு 3ஆம் நிலை பிளேயர் ஒருத்தர் இப்போ ஒரு பேட்ஸ்மனாக உள்ள நிற்கிறார். அவர் துடுப்பாட்டத்தில் ரொம்ப நல்ல ஆட்டக்காரர், அவருக்கு நிறைய வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு சிவகங்கைக்கு போயிட்டு வந்த நம்ம சகோதரர்கள் ஒரு செப்பாலஜிஸ்ட்டு எடுத்துகிட்டு சொன்னாங்க. யாருக்கு இருக்கிறது அப்படின்னு கேட்டால், நானே கூட பரவலாக கேட்டிருக்கிறேன். பல இடங்களில் நடிகர் விஜய்க்கான ஒரு செல்வாக்கு இருப்பதை பார்க்கலாம். இளைய சமூகத்தில் இருக்கிறது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2021 மதிப்பீட்டை நம்ம பார்த்தா, திமுக அதிமுக கூட்டணி சகமாக 40%, 39 ரெண்டுமே 40 வைத்துக் கொள்வோமே, 80%. ஏனைய கட்சிகள் ஒரு 20%. அதில் நாம் தமிழர் கட்சி எல்லாம் தனித்து வருகிறது. அமமுக இதெல்லாம் தனித்து வரும். அதெல்லாம் தனித்து வரும். இப்போ இதை தாண்டி இப்போ விஜய் 2026 போட்டிடுறாருன்னா, அவருக்கு வரக்கூடிய தகவல்கள் 15க்கு மேல் 25%, 23% என்றெல்லாம் சில கருத்துக்கள் அவருக்கு ஹோப்பாக சொல்கிறாங்க. அது நான் அப்படியே தள்ளிட முடியாது. ஏன்னா அர்பன் சபர்பன் சிட்டியில் அவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. கிராமங்களில் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் நகர்ப்புறங்களை ஒட்டி இருக்கக்கூடிய பல பகுதிகளில் அவருக்கு ஓரளவுக்கான செல்வாக்கு இருக்குது. நல்ல இளைஞர்கள்ட்ட முழுமையான செல்வாக்கு இருக்குது. 18 வயதிலிருந்து 28-30க்குள்ளே. இந்த மாதிரி செய்திகளை நாம் டக்குண்டு புறந்தள்ள முடியாததுக்கு காரணம், நாம் சைட்டில் போய் விசிட் போய் களத்தில் பார்க்குற போது, அல்லது களத்தில் போய் கொண்டிருப்பவர்கள்ட்ட கேட்கிற போது கூட ஒரு ஆச்சரியமான தகவலாக தான் இருக்குது. ஒரு 10 ஓட்டில் ஒரு 6 ஓட்டு அவருக்கு கிடைக்குது, 5 ஓட்டு கிடைக்குது, சில இடங்களில் 4. பட் நல்ல ஒரு 50%.
அப்படி இருக்கும்போது இப்போ நமக்கு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் என்கிட்ட கேட்ட மாதிரி, இப்போ அவர் பெறக்கூடிய இந்த வாக்கு, திரு விஜய் அவர்கள் பெறக்கூடிய இந்த வாக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அதிமுக 2021 பெற்ற அந்த 80% இருந்து தான் அவர் பெறணும். 80 தாண்டி மீதி 20% இருக்கு இல்லையா, அதில் நாம் தமிழர் கட்சியில் இருக்குது, அமமுக இருக்கிறது, மற்ற சின்ன சின்ன பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, அதில் இருந்தும் அவர் பெறணும். இப்போ இந்த 80 + 20 100% தான் நடிகர் விஜய் வந்து வாக்கை பெறணுமே தவிர, இந்த 80%க்கு வெளியே இருந்து அவருக்கு எங்கே இருந்தும் 100%க்கு வெளியே வாக்கு வராது. தெலுங்கானாவில் உள்ள வாக்கு வராது, ராஜஸ்தானில் இருந்து வாக்கு வராது. தமிழ்நாட்டில் இவங்க பெற்றிருக்கக்கூடிய அதிமுக போன முறை பெற்ற வாக்குகள் 20-40, திமுக பெற்ற வாக்குகள், அதே மாதிரி சீமான் பெற்ற 8% வாக்குகள், அதை போன்று அமமுக பெற்ற வாக்குகள், தேமுதிக பெற்ற வாக்குகள், எல்லா வாக்குகளிலிருந்தும் அவருக்கு கிடைக்கும். இடதுசாரிகள் வலதுசாரிகள் எல்லா சாரிகளிலும் இருந்து கிடைக்கும். இப்போ இது வந்து அதிகமாக பாதிப்பது யார், குறைவாக பாதிப்பது யார்? அதை கண்ணை பொத்திக்கிட்டு சொல்லிடலாம். அதிகமாக பாதிப்பது நிச்சயமாக எந்த கட்சிகள் வாக்கு சதவீதத்தை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் பாதிப்பார்கள். ஒன்று அதிமுக, 2 திமுக. இந்த திமுக அதிமுகவுக்குள்ள ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர்கள் அதை மறுப்பார்கள். பெண் நிறுவனம் வெளியிட்ட கருத்தில் விடுதலை சிறுத்தைகளும் சில சதவீத வாக்குகளை தலித் இளைஞர்களிடமிருந்து அங்கே செல்கிறது என்ற ஒரு கருத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் திமுகவிடத்திலிருந்து எவ்வளவு சென்றது, அந்த கருத்தை வைத்திருக்கணும்ல. இப்போ விடுதலை சிறுத்தையிலிருந்து தலித் இளைஞர்கள் மட்டும்தான் என்னமோ போன மாதிரியும், திமுகவிலிருந்து யாரும் போகல மாதிரியும் ஒரு மாய பிம்பத்தை அவர்கள் கட்டமைக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற எல்லா கட்சியிலிருந்தும் போயிருக்கலாம், அது திமுக அதிமுகவிலிருந்து அதிகம் போயிருக்கும். நாம் தமிழர் கட்சியிலிருந்து கொள்கை ரீதியாக இருந்தவர்கள் போகாவிட்டாலும் இவரும் ஒரு தமிழர் தானே. இவர் வந்து கன்னடர் அல்ல, தெலுங்கர் அல்ல, மலையாளி அல்ல, அல்லது மகாராஷ்டிராக்காரர் அல்ல, இவர் தமிழர் தானே, அதனால் இவருக்கு நம்ம வாக்களிக்கலாம் என்று அவர்களுக்கும் போயிருக்கலாம். ஆக போக இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா கட்சிகளும் எல்லா விதங்களும் போயிருக்கும். இப்போ திமுகவுக்கு பெரும்பான்மையாக முதலில் கண்ணை பொத்தி கொண்டு நான் சொல்கிறேன், கண்ணை பொத்தி கொண்டு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், கடலோர தென்பகுதி வாக்காளர்கள் எல்லாருமே டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டாங்க. ஏன்னா இங்கே பாரதிய ஜனதா இருக்கிறனால கிறிஸ்தவ வாக்குகள் அதிமுகவுக்கு போகலை. நான் சொல்வது கேத்தலிக்ஸ் கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், நெல்லை மாவட்டம், இப்படி பரவலாக எல்லா இடங்களிலுமே, குறிப்பாக கடலோர கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டங்களில் கடுமையான ஒரு பின்னடைவை திமுக பெறுகிறது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் கடற்கரை ஓரமாக சென்று கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில்தான். அதே மாதிரி திமுகவினருக்கு அரசுக்கு எதிராக ஒரு 5%, 3-4% மனுநிலை மக்களிடத்தில் இருக்கிறது. எப்போதுமே ஒரு ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவாங்க, அது எப்போதும் இருக்கும். அது இந்த முறையும் திமுகவுக்கு இருக்கும். அது அவர்களுக்கு ஒரு பெரும் பின்னடைவு, அதில் எந்த டவுட்டும் இல்லை, எந்த டவுட்ஸும் கிடையாது, கொஞ்சம் கூட கிடையாது. அது அவர்களுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும். மூன்றாவது திமுகவுக்கு ஏற்படுத்துகிற விவகாரம் இந்த முறை வளமான அவர்களோடு கூட்டணிகளுக்குள் இருக்கக்கூடிய சில முரண்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய முரண்கள், விடுதலை சிறுத்தைகளுடைய முரண்கள், மறுமலர்ச்சி திமுகவுடைய முரண்கள், இடதுசாரிகளுடைய முரண்கள் எல்லாமே திமுகவுக்கு இந்த முறை கொஞ்சம் சறுகலை அதை ஏற்படுத்தும். இது திமுகவை பொறுத்தவரை. இதையெல்லாம் நான் சொன்னாலும் நடிகர் விஜய் பிரிக்க போகிற வாக்குகள் எவ்வளவு நல்லா கவனிங்க. திமுகவுடைய வாக்கு சதவீதமே 25-28 தாங்க. 1977, 1984, 89 வரைக்கும் அவர்களுக்குள் வாக்கு சதவீதம் ஒரு 4.5-5%. அதிமுக கூட தான் உண்டு. எப்போவுமே அதிமுக ஒரு 4-5 முறை இருந்தது. ராஜீவ்காந்தி படுகொலை நடந்த பிறகு 59-60% ஜெயலலிதா பெற்றாங்க. அதில் பெரிய பின்னடைவு. அப்போ திமுக பெற்ற வாக்கு சதவீதம் 23 தான். அப்புறம் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக
சில குற்றச்சாட்டுகளை வைத்தபோது 96 திமுக 54% பெற்றார்கள். அதே போன்று 2014 செல்வி ஜெயலலிதா அவர்கள் தனித்து நின்று 44% வாங்கினார்கள். அன்றைக்கு வெறும் 23% மட்டும்தான் திமுக வாங்கியது. திமுக எப்போதும் கூட்டணி இல்லாமல் எப்போதும் ஜெயிக்க மாட்டாங்க. படுமோசமாக 2006 மைனாரிட்டியாக இருந்து 96 சீட்டு தான் ஜெயித்தாங்க. அவர்கள் பெற்ற வாக்குகள் ரொம்ப குறைவு. ஏன் கடந்த முறை 2021 கூட எடப்பாடி பழனிசாமிக்கு இவங்களுக்கு உள்ள வித்தியாசம் 1.5% தான். ஆக திமுக எப்போதும் வலுவே கிடையாது. நல்லா கவனித்து கொள்ளுங்கள். திமுகவோடு காங்கிரஸோ திருமாவளவனோ அல்லது மைனாரிட்டி ஓட்டுகளோ எதுவும் இல்லைன்னா திமுக காலி. அப்போ திமுகவே காலியாக இருக்கின்ற போது நடிகர் விஜய் இந்த 28%லிருந்து ஒரு 5% திமுகவுக்கு போனாலே கஷ்டம்தான். ரொம்ப பெரிய சிக்கல் ஏற்படுத்தும். அவ்வளோ ஈஸியாக நினைக்காதீங்க. விஜய் வெற்றி பெறுகிறாரோ 40 தொகுதி பிடிக்க மாட்டார், 5 தொகுதி பிடிப்பார், 2 தொகுதி பிடிப்பார் என்பதை தவிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்பில் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இல்லை. தமிழ்நாடு முழுவதும் விஜய்க்கான வாக்குகள் ஒரு சிறப்பான முறையில் இருப்பதை நம்முடைய கருத்து மக்கள் சொல்வதையும் நாம் பார்க்கிறோம். அதை தாண்டி இந்த கூட்டணி கட்சிகள்கிட்ட அவர் தாராளமாக இல்லாமல் போனது ஒரு கஷ்டம்தான். அப்போ இந்த 5% வாக்குகள் 10% பெற்றாலும் அதே போன்ற அதிமுகவிலிருந்து எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டார் பழனிசாமி. சசிகலா அம்மா தனியே நிற்கிறாங்க. அதனால் அமமுக வலுவிழந்து போச்சு. ஓபிஎஸ் போயிட்டார், வைத்தியலிங்கம் தனிச்சு போயிட்டார், மனோஜ் பாண்டியன் எல்லாருமே போயிட்டாங்க. இவர் பெரிய எம்ஜிஆர் அல்ல. இவர் போன முறை 20% வாக்குகளைத்தான் பெற்றார் நாடாளுமன்றத்தில். இந்த முறை அவர் குறைந்து தான் போவாரே தவிர அவர் கூடுவதற்கு வாய்ப்பில்லை. பாஜக அண்ணாமலையின் எழுச்சி மூலம் ஒரு 11% பெற்றது. இந்த முறை 5லிருந்து 8க்குள் வரலாம். 6ஆக இருக்கலாம், 7ஆக இருக்கலாம், 7.5 இருக்கலாம். அதுக்கு மேலே அவங்க வர வாய்ப்பில்லை. அதனால் பாமக அப்பா 1% கூட பிரிச்சுட்டு போயிடலாம். அமமுகவும் வலுவிழந்து போச்சு. இப்போது இதில் இருந்து எவ்வளோ பிரிக்க போகிறார் யார்? நடிகர் விஜய். நான் பிரதானமாக திமுக அதிமுகவை மட்டும்தான் பேசுகிறேன், ரெண்டும். இப்போ அதே மாதிரி சீமானுக்கும் சரிவு இருக்கிறது. 1.5%, 2% போனால் அவர் கடந்த முறை பெற்ற 8களை தாண்டி 4-5க்குள் வரலாம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் விஜய் கரம்ப போகிற பறிக்க போகிற ஒரு மாற்றம், அவர் பெறப்போகின்ற தேர்தல் மாற்றம். அவர் 3வது ஒரு வலுவான பிளேயர் தான், அதில் டவுட்டே கிடையாது. சமநிலை பிளேயர்னு கூட சொல்லலாம். அதிமுக, திமுக, தாவேகா, இதை தாண்டி என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சிக்கு பேசுகிறாங்க. நம்ம அப்படி பேசக்கூடாது, நல்லா இல்லை. நம்ம தெளிவாக பேசுகிறோம். டிஎம்கே பொறுத்தவரை விடுதலை சிறுத்தைகளுக்கெல்லாம் நிறைய வஞ்சனை செய்து விட்டார்கள். காங்கிரஸ் கட்சியும் கொதிக்கிறது. ஆனால் விடுதலை சிறுத்தைகளை தாண்டி காங்கிரஸை தாண்டி சுபிட்சமாக இருக்கிறது அவர் பேர் என்னது, சதீஷ் தான், சுதீஷ். தேமுதிக 10 சீட்டையும் பெற்று பணத்தையும் பெற்றுக்கொண்டு தம்பியும் நாடாளுமன்றத்துக்கு இது ராஜ்யசபாவுக்கு அனுப்பிவிட்டார்கள் என்பது வேறு விவகாரம். இப்படி பல பிரச்சனை போகுது. இப்போ எல்லாருடைய அடிவயிற்றை கலக்கி கொண்டிருப்பவர் நடிகர் விஜய். ஆகவே தான் திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வி வில் கம் த பவர் நெக்ஸ்ட் டைம், வில் கிவ் ஒரு 2000 தரேன், 8000 ரூபா கிட்டு கொடுக்குறேன்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. இது கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது மக்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. நடிகர் விஜய் 10 ஓட்டு பெற்றாலும் 5 ஓட்டு பெற்றாலும் 10% பெற்றாலும் 15% பெற்றாலும் 25%க்குள் பெற்றாலும் அவர் பெறப்போகிற வாக்கெல்லாம் அதிமுக திமுகவைத்தான் பாதிக்கும். அவர் எவ்வளவு பெறப்போகிறார், இது எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கிறத கவுண்டிங்க்கு அப்புறம் தான் தெரியும். இது கடும் இழுபறி ஏற்படுத்தும் என்பதுதான் எனது பார்வையாக இருக்கிறது. மீண்டும் ஒரு அனலிட்டிக்கலாக அடுத்த தரவுகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.